ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் எமோஷனலாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. கடந்த 2-3 நாளாகவே பஞ்சாயத்தில் சிவா என்ன பதில் சொல்ல போகிறாரு, சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லுவாரா, இல்லை அந்த மெசேஜ் அனுப்புனது சிந்துன்னு சொல்லுவாரா, என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படின்னு ரொம்பவுமே எதிர்பார்ப்போடையும் பயத்தோடையும் தான் கதையை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் சிவா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஒரு அழகான ஒரு பதிலை சொன்னார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நம்ம அதாவது மெசேஜ் அனுப்புனாங்கன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலுமே கதை வேறு மாதிரி அப்படியே மாறிடும். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ சிட்டுக்கு பணம் கொடுத்து இந்த சாட்சியை சொல்ல வச்சுருக்காங்க, எல்லா விஷயத்தையும் பைரவி இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பஞ்சாயத்தில் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னது ரொம்ப சூப்பரான ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் பேசுனதாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தா அடுத்து கதை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ சிவா கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, உனக்கு நான் 3 மாதம் டைம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா சொல்லிட்டாங்க, இல்லைன்னா உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவேன், வெளியிலே வர முடியாதுங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மகாவுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அதனால தான் பார்த்தா மொத்த ஆதங்கத்தையும் அள்ளி கொட்டுற மாதிரி, எப்பா எனக்கு ஒன்றுமே ஒரு விஷயம் புரியாமல் இருக்குது, எல்லாத்தையும் கரெக்டாக உண்மையை சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல நீ எதுவுமே பேசாமல் இருந்தால் அதுக்கு ரீசன் என்னப்பா, அதாவது சிந்துவை அவங்க செஞ்ச தப்பை ஒத்துக்க வைக்கணும் தானே நீயும் போராடுற, அதை தானே ஸ்னேகா ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ண. ஆனால் நீ பஞ்சாயத்தில் எதுவும் பேசாமல் இருந்ததுக்கு காரணம் என்ன, ஒருவேளை நீ நல்லபடியாக உங்ககிட்ட நடந்து உங்களை ஏமாத்துன மாதிரி நீயும் நல்லபடியாக நடந்துக்கிட்டு சிந்து வாயிலேயே எல்லா உண்மையும் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இதே வார்த்தையை தான் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இதே வார்த்தையை தான் சிந்துக்கிட்ட அதாவது சிவா ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருப்பார், அதாவது உன் வாயாலேயே நான் உண்மையை சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு. அப்போ இவர் கரெக்டாக நடந்துக்கிட்டால் தானே ஒரு கட்டத்தில் அதாவது பஸ்ட் அவுட் ஆகிற, அதாவது அந்த மனசு தாங்க முடியாமல் உண்மையை சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்களா. அதனால தானே சிந்து கூட இப்போ என்ன சொன்னாங்க, நீ இந்த மாதிரி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல டாக்டரே, நான் செத்து போயிடுறேன், இல்லாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு ஒரு மனநிலைக்கு சிந்து வந்துட்டாங்கல்ல, அவங்களோட தப்பை ஒத்துக்கிறதுக்கு. ஏற்கனவே எப்படியெல்லாம் கேட்கும்போதெல்லாம் சிந்து சொல்லல, இப்போ அந்த மாதிரி இப்போ சிவா படுற கஷ்டத்தை பார்க்க முடியாமல் அவங்க வாயாலே உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் இப்போ நடந்துச்சு. ஏன் இப்போ சிவா ஒத்துக்கலை அப்படின்னா, இப்போ ஒத்துக்கிட்டாரு இந்த பஞ்சாயத்தில் அந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா எல்லாரும் இந்த பக்கத்து பார்த்தா அன்னபூர்ணி இறந்து போகிறேன்னு சொல்கிறாங்க, சிந்துவோட அப்பா இறந்து போகிறேன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிருமேன்னு தான் சிவா அமைதியாக இருந்தாராட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கான எபிசோடில் பார்த்தா லாஸ்ட்டில் மகா கேட்ட கேள்வி செம்மையாக அப்படியே குரலில் பிடிச்ச மாதிரி கக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. சிவாவால் ஒன்றுமே சொல்ல முடியல, அதிர்ந்து போயிட்டாரு. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பாவம் அந்தாண்டிருந்து சிந்து கேட்டுட்டாங்க. அதான் ரொம்ப பெரிய மனசு கஷ்டமான விஷயமா இருக்குது. அதனால் அடுத்து வர ஸ்டோரி செம்ம எமோஷனலாக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. வழக்கம் போல் பார்த்தோம்னா ஏதாவது வில்லத்தனம் ஸ்னேகா பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா சூப்பராக சொல்லி கொடுத்துட்டார், நீ சிவாவை போட்டு டார்ச்சர் பண்ணினா நம்மளால் சிவாவுக்கு எந்த டார்ச்சரும் வேணான்னு சொல்லி சிந்துவே விலகி போயிடுவாங்க அவங்க வாழ்க்கையிலேருந்துன்னு சொல்லி ஒரு ஐடியாவை போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.